ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சாப்பாடு, உணவு எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம். ஆதி மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னது என்ன? தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் மையத்தில் இருக்கிறதான நன்மை தீமை இன்னதென்று பிரித்தெறியத்தக்கதான கனியை மட்டும் நீ சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது? ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். கனியை பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ சொன்னது யாரு? சாத்தான். கூட இருந்தது யாரு? சாத்தான். என்ன நடந்தது? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாத்தானோடு சென்று உணவருந்த ஆரம்பித்து விட்டார்கள். யாரோடு உணவருந்த வேண்டியவர்கள்? ஆண்டவரோடு உணவருந்த வேண்டியவர்கள். ஆண்டவரோடு உணவருந்த வேண்டியவர்கள் சாத்தானோடு உணவருந்தினபடியினால ஆண்டவருடைய தொடர்பிலிருந்து, உறவிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். இப்பொழுது திரும்பவுமாக இவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும். அதற்கு வழி என்ன? அதைத்தான் கலாத்தியர் 3:13 பவுல் சொல்லுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிறாரே. அதனுடைய பொருள் என்ன? ஆதியிலே ஒரு மரம், அதனுடைய கனி இவர்களுக்கு சாபமாக முடிந்தது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு மீண்டுமாக ஒரு மரம். அது என்ன மரம்? சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தில் விளைந்த கனி யார்? அந்த கனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு மரமும் கனியும் ஏதேன் தோட்டத்திலே சாபமாக இருந்ததே, அதை மீட்டெடுப்பதற்காக சிலுவை மரத்திலே முதற்கனியாக உயிர் தெழுந்தாரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே ஆசீர்வாதமாக மாறினார், அவர்களை மனுக்குலத்தை மீட்டெடுத்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த காட்சி. இயேசு உயிர் தெழுந்து விட்டார். எம்மாவூருக்கு சீஷர்கள் போகிறார்கள். அவர்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜாயின் பண்ணி நடந்து போறார். இப்போ அவங்களுக்கு, நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க? உனக்கு நடந்ததே தெரியாதா? எருசலேமில் நடந்தது உனக்கு தெரியாதா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோட ஜாயின் பண்ணி நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு விவரித்து சொல்லி கொண்டு போகிறார். அப்போ சாயங்காலம் ஆன உடனே அவர்கள் கூப்பிடுகிறார்கள். சாயங்காலம் ஆயிடுச்சு, ஏன் நீங்க போறீங்க? இங்க வாங்க, எங்க கூட இருங்க. போய் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 30-31 வசனங்களை வாசித்தால், அவங்க பந்தி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவரே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். கம்யூனியன். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போய்விட்டார். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், திரும்ப எருசலேமுக்கு சீஷர்களிடத்தில் போகிறார்கள். வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு? அவர் அப்பத்தை பிட்டார், அப்பொழுது நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம் என்று விவரித்து சொல்லுகிறார்கள். எப்பொழுது கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணும் பொழுது மட்டுமே அறிந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 55 வசனத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன? என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம். அதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மாம்சம் தான் உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் தான் உண்மையான பானம். ஏனென்று சொன்னால், நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையுமே நமக்கு புசிப்பதற்கும் பானம் பண்ணுவதற்கும் கொடுக்கிறாரே, அதை நாம் உண்ணும் பொழுது சாத்தானுடைய ஐக்கியத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மாபெரும் அறைகூவலுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய இருதய கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் கொடுக்கும் உணவாகி அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் போஜனம் பண்ணுவோம், பானம் பண்ணுவோம். நித்திய மீட்பையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, சாத்தானோடு ஒரு காலத்தில் நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தோம், நாங்கள் விடுதலையானோம்.
சிலுவையினாலும் சிலுவை மரத்தில் விளைந்த கனியினாலும் அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய இதய கதவை திறந்து உம்மை அழைக்கிறோம். நீர் வாரும், உம்மோடு கூட நாங்கள் போஜனம் பண்ண விரும்புகிறோம். உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ணி போஜனம் பண்ண விரும்புகிறோம். எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டு ரட்சியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.